காவல்துறையில உள்ளவங்களே என் மகனை ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க. அது காவல்துறையில உள்ள வேலை பார்க்கிற பெரிய ஒரு அதிகாரி பையன் அவங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து சதி திட்டம் செஞ்சு கொலை செஞ்சிருக்காங்க. காவல்துறை தலைவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவரே காப்பாற்ற முயற்சிக்காரா? இப்போ காவல்துறைக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா? 3 நாள் ஆயிட்டு என் பையன் இன்னும் ஒரு நீதி தெரியல. எந்த அதிகாரி வரல, கலெக்டர்ல யாருமே வரல. பணத்தை கொடுத்து ஏமாத்தான் பார்க்கணும் ஒழிஞ்சு எனக்கு நீதி கிடைக்கவே இல்லை. எனக்கு நிதி வேண்டாம், எது வேண்டாம், நீதி மட்டும்தான் வேணும். இந்த என் மகனு கவிஞர் காவல்துறை உள்ளவங்களே ஆவண கொலை பண்ண பிறகு இது என்ன காவல்துறை இது? அப்போ காவல்துறை உள்ளவங்க தான் கொலை பண்ணுவாங்களா? அப்ப அவங்களுக்கு ஒரு நீதியோ? நான் சாதாரண விவசாயியுடைய பையன், எங்களுக்கு ஒரு நீதியா? உடனே இந்த வழக்கை தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கவே கூடாது, அது சிபிஐ விசாரிக்கணும். இல்லைன்னா மத்திய குற்றலாம் கொள்ளலாம் துறை நிர்வகிக்க விசாரணை பண்ணணும். இது தமிழ்நாடு காவல்துறை மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை. நீங்க நீ 1 மாசம் கழிச்சினாலும் என் பையன் உடல நான் வாங்க மாட்டேன். எனக்கு நீதி வேணும். ஏற்கனவே அவங்க கொலை பண்ண அந்த குடும்பத்து அவங்க காட்சி பண்ண மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு, நிறைய ஜாதி வரி இருக்கு. அவங்களாம் சஸ்பெண்ட் ஆகி வெளியே இருந்தவங்க தான். சஸ்பெண்ட் தான் சொல்லி ஒரு அறிவி கூட சஸ்பெண்ட் பண்ணவங்களை ஏன் கைது பண்ண முடியல? இது காவல்துறை அவங்கள பாதுகாக்கு, காவல்துறை கஸ்டடி தான் அவங்களே இருக்காங்க. என்னமோ கொஞ்சம் பணத்தை கொடுத்தாப்புல இவன் போயிடுவாங்க, கொடுத்த கலைச்சல போயிடுவாங்க, அதை தான் வச்சிருக்காங்க ஒழிஞ்சு இந்த முழுக்க கொலை செஞ்சு என் பையனை ஆணப்பட வச்சது காவல்துறையில் உள்ளவங்க. என் பையன் வழக்கை சிபிஐ தான் விசாரிக்கணும். தாய் இதுவரைக்கும் கைது பண்ணல. ஏற்கனவே கொலை மட்டும் விட்டுருக்காங்க. என் மனைவி கார் அடிச்சு கொண்டுருவாங்க. இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. எல்லாமே சொல்லி என்னோட பையனை எவிடன்ஸ் பூரா கொடுத்தாச்சு. அவங்க அப்பா அந்த இதுல இருக்காரு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனக்கு இது வேற மாதிரி இதுதான் நான் கொண்டு போவேன். அந்த பொண்ணு காதல் செய்யல அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த பொண்ணு காதல் செய்யலன்னு சொல்லியிருக்கு. அவங்களுக்கு போட்டாலாம் எல்லாமே இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் போட்டாவே இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு பார்த்தாலே தெரியும், அது பார்த்தாலே தெரியும். இப்ப எவ்வளவு பொய் சொல்லுதாங்கன்னு இந்த மீடியால கொடுத்துருக்கேன். நான் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதுவரை தாய் தாப்பன ஏன் அரெஸ்ட் பண்ணல நீங்க? அவங்க காவல்துறையில உள்ளவங்க, காவல்துறை அவங்கள காப்பாத்துது. இது பொறுப்பு அந்த காவல்துறை தலைவர் தமிழக முதல்வர். இது உடனடியே வழக்கு தமிழ்நாடு காவல்துறை நம்பிக்கை இல்லை, சிபிஐக்கு தான் போனது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.